எல்லோருக்கும் வணக்கம். எதை பற்றி வேணாலும் பேசுங்க, ஆனால் போன வாரம் மார்க்கெட் விழுந்தது மட்டும் பற்றி பேசாதீங்க. 438 பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணமாக இருக்கும். ஏன் அப்படின்னா போன வாரத்தினுடைய வீழ்ச்சினால் கடந்த ஒரு வாரத்தில் டாப் 10 கம்பெனிகள் நம்ம மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 2,81,000 கோடி தன்னுடைய மதிப்பை இழந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்லேயே அங்கங்கே சின்ன சின்னதாக பொத்தல் போட்டு ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஸோ போன வாரத்தில் கீழே விழுந்த மார்க்கெட்டுக்கு முக்கிய காரணம் என்ன? இனி அடுத்த வாரமும் நம்மளுடைய மார்க்கெட் கீழே விழுகுதுன்னா அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் வேறு எந்த செய்தியுமே பார்க்க வேண்டியதில்லை. அடுத்த வாரத்தில் வரக்கூடிய லோக்கல் செய்தியாக இருந்த என்ன, ஃபாரின் செய்தியாக இருந்தேன்னா எந்த செய்தியுமே இல்லை. இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த 3 பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய வார் பிரச்சனை தான். ஏதாவது ஒருத்தர் மன்னிப்பு கேட்டோம், சரி சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலோ, அல்லது ஈரானுடைய ஏற்றுமதி அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு ஐலாண்டில் இருந்தால் நடக்குது, அதை நாம் ஆக்கிரமிச்சிருவோம், அல்லது ஈரான் மேலே இருக்கக்கூடிய எல்லா ரிஃபைனரி மேலேயும் குண்டை போட்டுவிட்டு அவங்கள காலி பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இந்த இஸ்ரேல் நினச்சாலோ, அல்லது 3 பேர் சமாதானமாகி இல்லை இனிமேல் நம்ம எவனாவது மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சுக்குவானா, என்னையே அது 6 அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி யாராவது பெரிய ஆளுங்க தலையிட்டு, பெரிய ஆளுங்க யார் இருக்கா, ஒருத்தரும் கிடையாது, அமெரிக்காக்கார ஒருத்தன் தான் பெரிய ஆள். ரஷ்யா தான் தலையிட முடியுமா, சைனா தான் தலையிட முடியுமா? ஒருவேளை ட்ரம்ப் அவர்களே ஏதாவது சரி ஓகே போனது போது அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணுறாரோ? ஸோ எல்லாமே நம்மளுடைய வார் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மட்டும்தான் இருக்குது. நண்பர்களே, உண்மைக்கு நான் சொல்கிறேன், ஃபாரினர்ஸ் சமீபத்தில் நம்ம மார்க்கெட்டில் பெருசாக விற்கவே இல்லை. நீங்கள் போய் பிப்ரவரி மந்த் டேட்டா எடுத்து பாருங்கள், நம்மளே பழம் நழுவி பாலில் உளுந்துரும் அல்லது நம்ம வாயில் உளுந்துரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, நம்மளுடைய எஃப்ஐஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, விற்கிறதா வாங்குறதான்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை. ஒருத்தர் விற்க, இன்னொருத்தர் வாங்க, அவங்களுக்குள்ளேயே ஃபாரினர்ஸ்குள்ளேயே சரியான ஒரு புரிதல் இல்லை. எல்லாரும் சேர்ந்து விற்கல, ஒரு ஃபாரினர் வாங்க இன்னொரு ஃபாரினர் விற்க அப்படின்ற மாதிரி ஒரு கொலப்ரேஷனில் தான் இருந்தாங்க. இந்த கொலப்ரேஷனில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சு மேலே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நம்பிக்கையில் டக்குன்னு ஒரு குண்டை போட்டு விட்டாங்க. கரெக்டாக மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து குண்டு விழுந்துக்கிட்டு இருக்கிறதுல நம்மளுடைய மார்க்கெட்டில் அப்படியே திரும்பி 21,000 கோடி செல்லிங்க்கு ஃபாரினர்ஸ் போயிட்டாங்க. வெறும் 6 நாள் தான் நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம மார்க்கெட்டில். டக்குன்னு 21,831 கோடிக்கு விற்று விட்டாங்க எஃப்ஐஸ். நான் நினைக்கிறேன் இது கம்ப்ளீட்டாக அந்த ஈரான் சம்மந்தப்பட்ட வார்னால தான் பயந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம். ஸோ கொஞ்சம் கூட தங்கு தடை இல்லாமல் இப்போ சமீபத்தில் எந்த செக்டர்களில் நியூஸ் இருக்குது அப்படின்னா மாற்றமே இல்லை. மார்ச் 1ஆம் தேதியே தகவல் வந்துருச்சு. ஆயில் அண்டு கேஸு, டிஃபென்ஸு, இந்த சுகர்ஸு, மெட்டல்ஸ் இதெல்லாம் தான் அப்போ இருந்தே கடந்த 8 நாளாக ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஐடி செக்டரில் நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் தற்போது ஸ்லோவாக இருக்குது. ஐடி செக்டரில் முக்கியமான பங்கு நம்ம இன்ஃபோசிஸ் ஷேர் தான். ஸோ இன்ஃபோசிஸ்னுடைய ஷேர் ப்ரைஸ் சமீபத்தில் எவ்வளவு இறங்கி தன்னுடைய வீழ்ச்சியை நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20%க்கு மேலே, ஒரு 25% தொடர் சரிவு. அதற்கு பின்பு கிட்டத்தட்ட 1-2 ஒரு மாதமாகவே, ஒரு 20 நாளாகவே தன்னுடைய சரிவை நிப்பாட்டி வச்சிருக்கு. ஸோ அப்போ இது போன்ற பங்குகள் ஏதாவது எழுச்சி பெறுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இந்த ஐடி செக்டர் இறங்கினதுக்கு உண்டான காரணம் Anthropic AI அப்படின்ற ஒரு செய்தி. அதுக்கப்புறம் 25 நாள் 25% இறங்கிட்டு இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி வீழ்ச்சியை நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ அடுத்த வாரங்களில் இந்த ஐடி செக்டர்னுடைய நியூஸ் முடிஞ்சுது, நீ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. வழக்கம் போல் கும்பா பாட்டு தானா, தெளிய வச்சு அடிக்க போகிறோமா இல்லை என்ன அப்படின்றது இந்த டெக் மஹிந்திரா போன்ற பங்குகள்லாம் முக்கியமான செக்டர். சரி, சுட சுட செய்திகள். இது அந்த நியூஸ், பேட் நியூஸ்னுடைய தாக்கம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணுறான்னு நம்ம பார்க்கக்கூடிய வேலையில் இப்போ தான் செய்திகள் வந்திருக்கு. டிஃபென்ஸ் செக்டர் முதல் கொண்டு இந்த ட்ரிங்கிங், கர்நாடகா திடீர்னு பார்த்தோம்னா சும்மா இல்லாமல் இந்த 7ஆம் தேதி வார் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, திடீர்னு ரயில்வே துறை பங்குகளும் இந்த ட்ரிங்கிங் ரிலேட்டடான பங்குகளும் மேல் நோக்கி வந்திருக்கு. ஸோ இந்த 2 செக்டர் பங்குகளும் தற்போது ஃபோக்கஸில் இருக்குது. அதில் குறிப்பாக நிறைய பேர் ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ரயில்வே துறை பங்குகள் தான் மேலே வரணும்.
ஏன் அப்படின்னா ஆர்விஎன்எல்லாம் வந்து அவனுடைய செக்டரில் பெரிய ஆள் தான். சமீபத்தினுடைய ஹையிலிருந்து பெரிய அளவில் செதஞ்சு போய் அநியாயத்துக்கு ஒரு பங்குக்கு ₹100 வீதம் இறங்கியிருக்கு. பர்சன்டேஜில் பார்த்தா நம்ம இதில் பல பேர் ஆடி போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு. நியூ இயர் பிறந்தோனையுமே எல்லோரும் சோகமாக இருங்கடா அப்படின்ற மாதிரி 30% இறங்கியிருக்கு தன்னுடைய சமீபத்தினுடைய ஹையிலிருந்து. ஸோ இந்த மாதிரி ரயில்வே துறை பங்குகள் ஐஆர்எஃப்சி அதுவும் செக்டர் லீடர் தான். இது போன்ற பங்குகள் ஏதாவது திரும்பி தன்னுடைய பழைய கையை போய் பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் 20-30% ஏறும். ஸோ சமீபத்தில் செக்டரில் நியூஸ் இருக்கக்கூடிய செக்டர்களில் இந்த ரயில்வே துறையும் இருக்குது. அது போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் அந்த தகவல் என்பது வந்திருந்தது. ஆகா நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு கமெண்ட். மார்க்கெட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஜெயிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த சந்தோஷம் என்பது வந்துடுது. ஈஸ்டர்ன் வின்ஸ், கிழக்கு பக்கம் வீசும் காற்று அப்படின்ற மாதிரி பெயர். இன்றைக்கி என்னுடைய போர்ட்ஃபோலியோ, அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்னுடைய போர்ட்ஃபோலியோ 3.5% ஏறிடுச்சிங்க அப்படின்றார். ப்ராபப்ளி இந்த ரயில்வே துறையிலையோ டிஃபென்ஸ் துறையிலையோ இது வச்சுருக்காரு என்னன்றது தெரில. பட் அவருடைய போர்ட்ஃபோலியோ 3.5% ஏறினதுனால நான் 2 மாதமாக நான் லாஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு வந்துடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு பங்குகளும் கீழிருந்து மேலே ஏறினாங்கன்னா பல நண்பர்கள் கமெண்ட்டுகள் போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நடக்க மாட்டேங்குது. சில பங்குகள் மேலேயே ஏறி வர மாட்டேங்குது, கீழேயே போய்கிட்டு இருக்கான். எந்த இடத்துல தன்னுடைய வீழ்ச்சி நிறுத்துவானே தெரில. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பங்குகள்லாம் வந்து சைக்ளிக்கல் அப்படின்றாங்க. அதாவது அவனுடைய பிஸ்னஸ்க்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ஸ்லோவாக தான்ப்பா இருப்பான் அப்படின்ற மாதிரி. இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இதே மாதிரி தான் ஒரு கட்டத்தில் வந்து கையெடுத்து கும்பிட்டு விழுந்துட்டான், எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. எப்படி விழுந்தான்னா 2500லேருந்து 1000, ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே, 59 சரியாக 60%னுடைய வீழ்ச்சின்னு கணக்கு வச்சிங்க. அப்படி வீழ்ச்சி அடைஞ்சவனுக்கு மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு உயர்வு, எல்லாம் வீடு இல்லாமல் சும்மா வந்து ரோட்டில் படுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் அங்கிருந்து அந்த பங்கை வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஏற்றி விட்டாங்கன்னா, ₹1000 எங்கே 3000 எங்கே, ஆல்மோஸ்ட் 202% ஏற்றி விட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை சரியாக ஒரு 50%, இன்றைய செய்தியில் வந்து என்ன ஒரு தகவல்னா, இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி 50% தன்னுடைய சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து இறங்கி இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது இருக்குது. ஆனால் உங்கள்கிட்டலாம் வந்து இடம் வாங்கணுன்னா சும்மாவாக தான் தரீங்க, அல்லது விலை குறைவாக தரீங்க, விலை மிக அதிகமாக தான் இருக்கும். போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா இது பெருசாக சாதிக்கலை அப்படின்னாலும் ஒரு 30% தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து ஏறி இருக்கு. இந்த தடவை தாங்க இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுடைய ஏமாற்றத்தை சம்பாதிச்சிருக்கு. இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன நடந்துருப்பாங்க, நிறைய பேர் சரி போன வருஷம் ஒரு ரவுண்டு போயிருக்கான், இன்னொரு ரவுண்டு போவோமே அப்படின்னு 2வது ரவுண்டில் போயிருப்பாங்க, ஒரு 10-20% கிடச்சிருக்கும். இருந்தாலும் நிறைய பேர் விற்றுருக்க மாட்டாங்க, ஏன்னா பழைய ஹை வந்து சேரல. ஆனால் அந்த பழைய ஹை போகாமல் தொப்புக்கடின்னு விழுந்துட்டான் என்ன மறுபடியும் இங்கேருந்து ரெக்கவரியான பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோந்துட்ருப்பாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கே கும்பா பாட்டு நடந்து விட்டது. அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் சப்போர்ட்டுக்கு கீழே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்களுக்கு என்னங்க கவலை, சரி 1 இயர் லோனில் சப்போர்ட் எடுக்கலைன்னா அப்போ 2 இயர் லோன் ஏதாவது இருக்கும்ல, அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் இருப்பாங்க. உங்கள் கூட போட்டி போட்டு விளையாட முடியாது ஆத்தா அப்படின்ற மாதிரி. ஆனாலும் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது தற்போது வரைக்கும் அது நஷ்டம் அப்படின்ற ஒரு ரிசல்ட் இன்னும் கொடுக்கல. அது வந்து லாபம் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கே அது 50% அந்த ஷேரினுடைய விலை இறக்கி விட்ருக்காங்க. இந்த சமயத்தில் பெரிய முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றும் பெருசாக அலட்டிக்கல. டிஐஸை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 10% கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. எஃப்ஐஸுமே 28% ஹோல்டிங்கை வச்சுக்கிட்டு யாரும் ஒன்றும் அலட்டிக்கல. சரி நீ இறங்கினா அப்புறம் இது மேலே வருவியா என்னென்னு எல்லாம் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற பங்கில் என்ன ஒரு செய்தின்னா, கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகமாக இறங்கிய பங்குகளில் தற்போது இதுவும் இருக்குது. ஆண்டவா மேலேறி வராதா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம போடுறது மனக்கணக்கு, ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்களுக்கு தரப்படுகின்ற கணக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து. ஒரு நியூஸுமே இல்லை, ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எல்லாம் போட்டி போட்டு வாங்குறாங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. சிலதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் டிமாண்டே இல்லை, வாங்குறக்கே ஆள் இல்லை, எல்லாம் விற்று தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னா பாவம் அது பாட்டுக்கு கீழே இருக்கும்.
ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்றதான் சுப்பீரியர் என்றைக்குமே. இருந்தாலும் அப்பப்போ போய் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஃபண்டமெண்டல்ஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு இடம் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. இப்போ இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் சமீபத்தில் இது நாள் வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதங்களாகவே அந்த பங்கு வந்து ஏறுவதும் இறங்குவதுமா ஒரு குறிப்பிட்ட டிமாண்ட் அண்ட் சப்ளை என்பது இருந்துக்கிட்டு இருக்குது. கீழே விழுந்தால் யாராவது ஒரு குரூப் வந்துடுறாங்க, மேலே போச்சுன்னா ஒரு குரூப் விற்றுட்டு போயிடுறாங்க. அவங்க நினைக்கிறதான் தற்போது வரைக்கும் கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் இதனுடைய ஃபண்டமெண்டல் டேட்டாவில் இதனுடைய புக் வேல்யூ ஷேர் ப்ரைஸ் என்ன, அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படின்றத இன்றைய செய்தியில் பார்க்குறோம். ஸோ இந்த கம்பெனியினுடைய சொத்து பத்துகள் விற்றோம்னா ஒரு ஷேருக்கு 130 ரூபாய் அப்படின்ற கணக்கு வருது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 119 ரூபாய்ன்னு கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுவே எதிர்காலத்தினுடைய கணக்கை வச்சு பார்க்கல இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல் வேல்யூ வந்து 205ன்னு அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் பாவம் அந்த ஷேர் வந்து 119 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பாவத்தை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது டபுள் டாப் மாதிரி போட்டு இதை உடைக்க முடியாமல் கீழே இறங்குமா சில பங்குகள், அல்லது தன்னுடைய பழைய ஹையை தாண்டுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கேள்வி என்பது இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் 6 மாதமாக யாருனாலையும் முடிவெடுக்க முடியல. கரடி பெருசா காலை பெருசான்னு யாருனாலையும் முடிவெடுக்க முடியல. அப்போ நம்ம 3 மாதம் கழித்து பார்க்கலான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். 3 மாதம் கழிச்சு இல்லை 3 வருஷம் கழித்து வந்தாலும் நான் ஒரே இடத்துல உட்காந்துருப்பேன்டா அப்படின்ற சில பங்குகள்லாம் இருக்குது. இவனு எங்காவது இதே மாதிரி உட்காந்துற போகிறானோ அப்படின்றதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த பிஎன்பி ஷேர் என்பது மார்க்கெட்டில் என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிஎன்பி முக்கியமான இடத்துலேருந்து கீழே தொபுக்கடின்னு விழுந்து புது முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கப் போகிறதா, அல்லது இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி புதிய உச்சங்களை தொட்டு அந்த பங்கு முதலீட்டாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த போகிறதா அப்படின்றதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆனால் நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து கீழே ஒரு நல்ல ரேட்டில் வாங்கி இந்நேரம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கோ பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது ஏறக்கூடிய பங்குகளாக பார்த்து கண்டுபிடிச்சி அதில் போய் உட்காந்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு காலத்தில் அனுஷ்கா அப்படின்றவங்க மிகப்பெரிய ஒரு நடிகையாக இருந்தாங்க. எல்லாம் ரசிகர்கள்லாம் விரட்டி ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த அனுபம் ரசாயனம் அப்படின்ற கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா எந்த பங்குகளுக்குமே இவ்வளவு பெரிய சிலது இருக்கலாம், பட் இந்த அளவுக்கு ஒரு பெருமையாக அனுபம் ரசாயனத்தினுடைய ஆட்டம் என்பது பார்த்திங்கன்னா 400க்கும் 1000க்கும் மறுபடியும் 500க்கும் ஒரு 1000க்கும் அப்புறம் மறுபடியும் ஒரு 600க்கும் 1200க்குன்னு இவ்வளோ பெரிய ஆட்டங்கள் இந்த அனுபம் ரசாயனத்தினுடைய ஆட்டங்கள். அப்படி இருக்கும்பொழுது சமீபத்தில் என்னென்னு தெரில, போன நவம்பர் மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் 21 days மூவிங் ஆவரேஜை பக்கத்திலே ஒட்டி இருக்குது. இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நண்பர்களே, ஈரானில் வார் நடந்தால் என்ன, ரஷ்யாவில் வார் நடந்தால் என்ன, நம்மளுடைய பங்கு சந்தையே திருப்பி போடக்கூடிய டைரக்ஷனே மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர். இந்த ஷேர் க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட தகவல்கள், எனர்ஜி ரிலேட்டடான தகவல்கள் என்பது இருக்கிறதுனாலையும் இந்த பங்கு தற்போது வரைக்கும் போன வருஷத்தினுடைய ஜூலை மாதத்தினுடைய முக்கியமான சப்போர்ட் லெவல் என்பதை உடைக்காமலேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடியதுனாலையும் பல ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ஒரு தடவை எங்களை காப்பாற்றி விட. போன தடவையே நீங்கள் பார்த்தீங்கள டாப் 10 கம்பெனிகள் போன ஒரு வாரத்தில் மட்டும் பல லட்சம் கோடி தன்னுடைய மதிப்பை இழந்திருக்கு. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் மார்க்கெட் ஏறல, சப்போர்ட்டு கிடைக்கல. அப்போ நீ இடையில எத்தனையோ முறை மார்க்கெட்டை காப்பாற்றி ஏற்றி விட்டுருக்க. அப்போ இந்த முறையும் ஒரு 4% 5% மேலே ஏறி நீ வந்துட்டீன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் தற்போது க்ரூட் ஆயில் ரிலேட்டடான நியூஸ் இருக்குது. அதுலேயும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார் வந்து இன்னும் 10 நாள் என்ன 6 மாதம் கூட எங்களால் நின்று சண்டை போட முடியும்னு ஒரு பார்ட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் வாரில். அப்படி ஒரு வேளை இன்னும் 6 மாதத்துக்கு இழுத்துட்டு போனாங்கன்னா க்ரூட் ஆயில்லாம் $200 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ மிகச்சரியாக ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேலே ஏறி நம்மளை காப்பாற்றுமா, அல்லது இவனும் 10ஓட 1 சேர்ந்து 11ஆ சேர்ந்து நம்மளை சதக்குன்ட்டு மார்க்கெட்டை கீழே இறக்கி விடுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு காலத்தில் திரிஷா அப்படின்னு ஒரு ரசிகராக இருந்தேன். அப்பப்போ தம்ப்நெயிலில் கூட திரிஷா அவர்களுடைய போட்டோவெல்லாம் கூட சில நேரங்களில்
அது மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்லேயும் இந்த ஜொமேட்டோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த எட்டர்னல் அப்படின்ற ஷேருக்கு கூட பல ரசிகர்கள் இருந்தாங்க. அந்த ரசிகர்களையெல்லாம் கழட்டி விட்டுட்டு கீழே போய் விட்ட பங்கு தான் சமீபத்தில் இந்த எட்டர்னல் அப்படின்ற பங்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30% பக்கம் இப்போ சரிவடைஞ்சு கிடக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் தான், ஒரு இறக்கம் ஏற்றம் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இப்படி காளைகளை கழட்டி விட்டுட்டு போய் கரடிகளோடு சேர்ந்து விட்டாயே எட்டர்னல், இனி உன்னுடைய பயணம் எந்த பக்கம் இருக்கும், மேலையா அல்லது கீழையா அப்படின்ற மாதிரி பல பேர் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த எட்டர்னல் லிமிடெட். ஸோ இந்த எட்டர்னல் லிமிடெடில் இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து ஒரு 30% இறங்கி உள்ளது. இனி தன்னுடைய வீழ்ச்சியை தொடர்கிறதா அல்லது வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துகிறதா அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ எதுவும் நிலையானது இல்லை. ஒரு காலத்தில் ட்ரிஷா திரிஷா அப்படின்னு கனவுல சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க சில பேர். இப்போ ருக்மணி வசந்த் அப்படின்னு. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் டிஃபென்ஸ் துறை பங்குகளில் எந்த விதமான செய்தியும் இல்லாமல் இருந்தது. இனிமேல் நம்மளுக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கெல்லாம் தன்னுடைய உச்சியிலிருந்து பெரிய அளவில் கீழே வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. அவன் பாட்டு கீழே போய்கிட்டே இருந்தான். இந்த ஈரான் இஸ்ரேல் நியூஸ் வரலினாலோ அல்லது அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற ஒரு செய்தி வரலினாலோ போன வாரத்தில் இந்த பங்கு பெருசாக ஏறக்கு வழி இல்லாமல் இருந்தது. ஸோ சமீபத்தில் இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கு ஒரு குறிப்பிட்ட வீழ்ச்சியிலிருந்து ஓரளவுக்கு மேல் நோக்கி வந்திருக்கு. அப்போ கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த மசகான் டாக் தொடர்ந்து முன்னேறி செல்கிறதா அல்லது மறுபடியும் கீழே விழுந்து புதுசாக வர்றவங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த மசகான் டாக்கில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அவன் பிரேக் அவுட் ஆகி மேலே போவானா அல்லது திரும்ப கீழே வந்துடுவானா அப்படின்ற ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலாக இருக்குது. ஏன்னா அது 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்குது. இதுதான் இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கில் இருக்கக்கூடிய செய்தி. திடீர்னு இந்த பவர் செக்டர் ரிலேட்டடான பங்குகள்லையும் சமீபத்தில் இந்த குரூட் ஆயில் தட்டுப்பாடுனால மற்ற எனர்ஜி செக்டர்களும் திடீர்னு ஃபோக்கஸில் வந்திருக்கு. ஸோ இந்த NHPC லிமிடெட் ஏறினதெல்லாம் ஏறி வந்துட்டான். அதுக்கப்புறம் இறங்குறதும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏறவும் இல்லை. ஸோ ஒரே இடத்துக்குள்ளே நீங்கள் போன 2024 சமயங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதே 74 ரூபாய்க்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. 2025 முடிஞ்சு இப்போ 2026லேயும் அந்த பங்கு என்பது ஒரு 74 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ முதல்ல இல்லாததுக்கு இப்போவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை நெருங்கி வந்துள்ள ஒரு பங்காக இந்த NHPC அப்படின்றது இருக்குது. சமீபத்தில் இந்த NHPC என்பது ஒரு 200 days மூவிங் ஆவரேஜை தள்ளி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கார். அப்போ இது போன்ற பங்குகளில் பவர் செக்டரில் இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும்? அதாவது என்றைக்குமே ஒரு தட்டத்தில் நான்வெஜ் வெஜ்ஜு வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், டபக்குன்னு நிறைய பேர் நான்வெஜ்ஜை எடுக்கிற மாதிரி, ஏன்னா அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்டு சப்ளை அப்படின்றது வர்றக்கு அந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரணும். ஒரு உதாரணத்துக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றது ஒரு 2 செக்டரில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். சமீபத்தில் எனர்ஜி ரிலேட்டடான செய்திகள் போய்கிட்டு இருக்குது. ஆனால் FMCG ரிலேட்டடான பங்குகளில் எதுவும் பெருசாக நியூஸ் வரல. ஆனால் வெயில் காலம் வருது அப்படின்ற மாதிரி கூட ஏதாவது ஒரு செய்தி வரலாம். அல்லது 200 days மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்டில் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் செய்தி வரலாம். ஸோ இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு வருடமாகவே குறிப்பிட்ட லோ என்பது வந்துட்டால் அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி சிறிய அளவில் தான் ஏற்றமும் இறக்கமும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த முறையும் ஒரு போன வருஷங்களுடைய சப்போர்ட்டில் விழுந்திருக்கக்கூடிய இந்த வருண் பிவரேஜஸ் இனி எந்த விதமான தகவல்களை தரும்? போன ஏர்னிங்ஸ் ரிசல்ட் கொடுத்தப்ப ஜுவ்வுன்னு மேலே போயிட்டான். ஆனால் இந்த முறை ஏர்னிங்ஸ் ரிசல்ட் கொடுத்தப்ப இந்த ரிசல்ட் சீசனில் அவன் பெருசாக சாதிக்கவே இல்லை. அப்போ தன்னுடைய சப்போர்ட் லைன்லேருந்து என்ன இந்த வருண் பிவரேஜஸ் செய்ய போகிறது? அதே மாதிரி இந்த போரின் போது இந்த எனர்ஜி ரிலேட்டடான செக்டர்களில் என்ன இருக்குது? பேர்லேயே எனர்ஜி வச்சுக்கிட்டு ஒரு வருஷமாக ஒரே இடத்துல சுற்றி கொண்டு இருக்கையே எனர்ஜி இல்லாமல். அப்போ உன்னுடைய விலையினுடைய மாற்றம் என்ன ஆகும்? கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருந்து அப்படின்ற ஒரு கேள்வி இந்த JSW எனர்ஜி ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு வருது. ஆனால் அவனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டான். சமீபத்தில் கூட 200 days மூவிங் ஆவரேஜிலிருந்து இறங்கிய பொழுதெல்லாம் ஒரு சின்ன ரெக்கவரி.
ஸோ அடுத்த செய்திகளுக்காக இது போன்ற செய்தி ஷேர்களில் காத்திருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.